வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோவை கேட்டுட்டு வாங்க. அறிவு கட்ட தற்கொலை போனேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, லூசு போனேன். இல்லை என்னைய வந்துட்டு ஃப்ராடு கடப்புன்ற லூசு நீ தற்கொலை நீ இல்லை சொல்லு. 1950 தான் வந்துட்டு அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அந்த நாளை தான் குடியரசு தின விழாவை கொண்டாடுறோம். அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் எழுதின சட்டத்தை தான் யூஸ் பண்ணிட்டு வந்தன்ற அறிவு இல்லை. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு தந்தை வழி சொத்துல உரிமையே கிடையாதுன்ற அறிவு இல்லை உனக்கு. 1956 தான் பெண்களுக்கு சொத்துரிமையே கொண்டு வராங்க இந்திய அரசாங்கத்தில், சுதந்திர இந்தியாவில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு சொத்தில் வந்துட்டு தந்தை வழி அதில் வந்து சொத்துரிமையே கிடையாதுன்றது தெரியல உனக்கு. அப்போயும் 1956 கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பெருமளவில் பேசப்படல, பெருமளவில் எங்கே எந்த இடங்களையும் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் 1989 கலைஞர் ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு இருக்குது, தந்தை வழி சொத்தை வந்து அனுபவிச்சுக்கலான்ற அறிவும் இல்லை உனக்கு. 1956 முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துலேயும் சரி, சுதந்திர இந்தியாவிலையும் சரி, விதவை பெண்களுக்கோ மனைவிக்கோ வந்துட்டு கணவன் சொத்தில் தான் பங்கு எடுத்துக்கிற உரிமை இருந்துச்சே தவிர அப்பனோட சொத்தில் பங்கு எடுத்துக்கிறதுக்கான உரிமை கிடையாது. அப்போனா மணியம்மை எப்படி உனக்கு வந்து பிள்ளையா தத்தெடுக்க முடியும்? தந்தை வழி சொத்துல வந்து பெண்களுக்கு வந்து சமபங்குங்கும் போது எப்படி பிள்ளையா தத்தெடுக்க முடியும்? ரூசுத்தா நீயே கேட்டுட்டீங்களா? இப்போ இந்த ஆடியோ யாருக்கு அனுப்பிச்சாங்க, எதுக்காக இந்த பொண்ணு இன்டீசென்ட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டா இந்த பெண் பேசின கருத்துக்கள் எல்லாமே தவறான கருத்துக்கள் தான், யாராலையும் மறுக்க முடியாது. அது அவங்களே தப்பாவும் சொல்லியிருப்பாங்க, தப்பா செஞ்சுட்டு மன்னிப்பும் கேட்பாங்க, மன்னிப்பு கேட்டுட்டு சீமான் அண்ணனை இழுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, உங்களோட கருத்துல நீங்க ஸ்டாண்டர்டா இருக்கீங்கன்னா நீங்க அந்த கருத்துலயே இருக்கலாம், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கலாம். இதுல இவங்க சொல்ற கருத்துக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, இவங்களுக்கு யாராவது நெகட்டிவா கமெண்ட் பண்ணிட்டாவே அவங்கள வாடா போடான்னு திட்டுறது, ரொம்ப அசிங்கப்படுத்துறது. இப்போ ஒரு அளவுக்கு மேல போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களோட டிஎம்ல மெசேஜர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அவரு நார்மலா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பேசியிருக்காரு, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த பொண்ணு அனுப்புன ஆடியோ பாருங்க, எந்த அளவுக்கு கீழ்த்தனமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தனமா பேசியிருக்கு. இப்போ இந்த ஆடியோல அவங்க ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட். பெரியார் மணியம்மையை வந்து ஏன் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காலமாவே இருக்கு. ஆனா அந்த ஆண்டுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த மாதிரி பெண்களுக்குலாம் வந்து சொத்துரிமை கிடையாது சொன்னனால பெரியார் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு சொத்துரிமை இல்லதான், ஆனா உயிலாவும் கிஃப்டாவும் இதை எழுதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எவிடன்ஸோட அந்த லாவோட எடுத்து காமிக்கிறாங்க. இந்த பக்கம் லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீ எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம இததான் சொன்னாங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு தனியா டிஎம்ல போயிட்டு தனிப்பட்ட மக்களை திட்டுறது வந்து இவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தனமா பண்றாங்க அப்படிங்கிற இந்த ஆடியோ தான் வந்து இப்ப ட்ரெண்டிங். அதாவது இந்த ஆடியோ நமக்கு மட்டும் பிரத்யேகமா வந்து நம்மளுடைய ஃபாலோவர் வந்து அமைச்சிருந்தாரு. இந்த மாதிரி அன்சிவிலைஸ்டா பிஹேவ் பண்ற இந்த பொண்ணை பத்தி பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு இன்ஃபுளுசரை நம்ம அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்குறோம். ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பேச்சு நடைமுறை எவ்வளவு இன்டீசென்ட்டா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. தவறான கருத்துக்கள் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கலனாலும் பரவாயில்ல, ஆனா மன்னிப்பு கேட்க முடியலன்னா அதுக்காக இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கறதா எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. சோ இந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.